நம்ம யார் கூட சேர்ந்தோம்? பிஜேபி கூட தான். 2019 தேர்தலில் நம்ம யார் கூட சேர்ந்தோம்? பிஜேபி கூட தானே சேர்ந்தோம். அப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் சந்தித்தோம். நம்ம இவ்வளவுக்கு அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கோம். நான் அமைச்சராக இருக்கேன், அண்ணன் முதலமைச்சராக இருக்காரு, நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம். 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. நம்ம ஜெயிச்சோமா? ஒரே பார்லிமெண்ட்டில் தான் ஒரு சீட்டு தான் கிடைச்சது. பிஜேபிக்கு அது கூட கிடைக்கல. அப்போ ஏதுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வட மாநிலத்தில் இருந்தாலும் தென் மாநில மக்கள் இன்னைக்கு கர்நாடகா தவிர்த்து ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு சேர்ந்தவங்க தெரிவிச்சாங்க. தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் தென் மாநிலத்திலே பிஜேபிக்கு ஏதோ ஆதரவு இல்லை. அவங்க ஏதோ வட மாநிலத்தை வாழ வைக்காங்க, தென் மாநிலத்தில் புறக்கணிக்காங்கிற உணர்வு இருக்குது. தமிழ்நாட்டு வாக்காளர் வந்து அது அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் எடப்பாடியை பார்த்தேன். இவங்களோடு சேர்ந்து அமல் கட்டி போகிறதுக்கு எதுக்கு பிஜேபி சேர்ந்து தமிழ்நாட்டு நல சார்ந்த பிரச்சனை வீட்டில் இருந்து வழக்குன்னா அவங்க கொடுக்கல. எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்டால் கொடுக்கல. காவிரி பிரச்சனை தீர்க்கணும்னா தீர்க்கல. முல்லைப்பெரியார் பிரச்சனை தீர்வு காணுங்கன்னா கேட்கல. ஆக இப்படி தமிழ்நாட்டு பிரச்சனைகள் கூட்டணி வச்சும் பிரயோஜனம் இல்லை. அந்த தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவங்க செய்தி சாய்க்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டணி வேண்டாம்னு தனிச்சு நின்றோம். ஆனால் என்ன நினைச்சாங்க தமிழ்நாட்டு வாக்காளர்கள் நம்ம யாரும் பிரதமர்னு சொல்லலை. தனியாக நாங்கள் எங்களுக்கு எப்படி கொடுங்க, யார் பிரதமராக வர்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுப்போம்னு சொல்லி அந்த அம்சத்தில் தேர்தலை சந்தித்தோம். இங்கே என்ன போட்டாங்க? தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி வேணும், மோடி வேணுங்கிறவங்க கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான். அது பாமாங்க எல்லா கட்சியும் கூட்டணி இதோட கூட்டணி சேர்க்கல. அவங்க யாருங்க? எல்லா கட்சியும் கூட்டணி சேர்ந்தாங்க. ஒரு சீட்டாக ஜெயிச்சாங்களா? நம்ம ஜெயிக்கல விடுங்க. பிஜேபி தானே இந்த தேர்தல் மத்திய அரசு தானே ஒரு இடமாவது படிக்க முடிச்சுதா? இல்லை. ஏன்னா பிஜேபி மக்கள் விரும்பலை, தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் விரும்பாதவங்க கூட எங்கே ஓட்டு போட்டாங்கன்னா இந்தியா கூட்டணி போட்டா, திமுக போடலை. இதுதான் பாயிண்ட். திமுக வெற்றி பெறல இந்த தேர்தலில். தமிழகத்தை பொறுத்தவரை வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி. இந்த ஓட்டு பிஜேபிக்கு எதிரான ஓட்டு, இந்தியா கூட்டணிக்குன்னு வாக்களிச்ச ஓட்டு பார்லிமெண்ட்ல. இது நமக்கு எதிரான ஓட்டு அல்ல, திமுக ஆதரவான ஓட்டு அல்ல. அடுத்த சட்டமன்றத்தில் வரும்போது 26 என்ன நடக்கும்னா அப்போதான் திமுகவா அண்ணா திமுக கேள்வி வரும். ஸ்டாலின் ஆட்சி நல்லாட்சியா, எடப்பாடி ஆட்சியா நல்லாட்சியா? தராசுல மக்கள் இடம் ஓடுகிற நேரத்தில் தராசுல அதிகமான மக்களுடைய வாக்கு செலுத்த வாங்கக்கூடிய முதலமைச்சராக எடப்பாடியார் இருப்பார். ஏன்னா எடப்பாடி ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து இல்லை, கள்ளச்சாராயம் இல்லை, சட்ட ஒழுங்கு கெட்டு போகல, போதைப்பொருள் நடமாட்டம் இல்லை, கொலை கொள்ளை உழைப்படி இல்லை, விலைவாசி இல்லை, மின்கட்டண உயர்வு இல்லை. இத்தனையும் இந்த ஆட்சியில் இருக்கு. இத்தனையும் இந்த ஆட்சியில் இருக்கு. நேற்று கூட 2 ஊருக்கு போனேன். போகும்போது அங்கே விவசாயம் 2 பேர் ஓடியாந்து, இல்லையா உங்கள் ஆட்சியில் 3 வருஷம் ஆச்சு நாங்கள் பயிர் காப்பீடும் இன்சூரன்ஸும் நிவாரணம் வாங்கி 3 வருஷமாக கொடுக்கல. இதெல்லாம் நீங்கள் கேளுங்க. பொதுமக்கள் பயத்தில் இருக்க இந்த ஆட்சியில் என்ன நடக்குமோ? உயிருக்கு வெளியே போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அரசியல் தலைவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அரசியல் கொலை எத்தனை நடந்திருக்கு இது வரைக்கும்? நீங்கள் ஆம்ஸ்டாங் கொலை ஊரே ஒழுங்கிட்டு அது உடனே பல்வேறு கொலைகள். இன்னும் நம்ம நெல்லை மாவட்டத்தில் அவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் தலைவர் பட்டப்போரில் ஒரு திமுக 10 வட்டப்படுது.